ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஷிரோடக், நான் உங்கள் ஷேடோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஃப்ரீ ஃபயர் கேமை நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்ல இல்லை 4GB RAM லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து சேரும். இதே மாதிரி 2 months முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நம்ம மீமு ப்ளே அப்படின்ற ஒரு எமுலேட்டர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கேம் விளையாண்டு காமிச்சிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன எமுலேட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா MSI எமுலேட்டர் அப்படின்ற எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எமுலேட்டருக்கும் இந்த எமுலேட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த எமுலேட்டர் நல்லா இருக்கா இல்லை இந்த எமுலேட்டர் நல்லா இருக்கா, இதெல்லாம் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் MSI எமுலேட்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் இந்த கேமுக்கான மொத்த டீல்ஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜுக்கான அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வின்ட்ரார் டவுன்லோட் பண்ணி ஆகணும். அப்படி வின்ட்ரார் இல்லைன்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கேம் பேக்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் எது கொடுத்தாலும் ஓகே. எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ ஃபோல்டருக்குள்ளே போங்க. அங்கே ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் தான் இருக்கும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 510 515 MB தேவைப்படும். ஸோ 515 MB வரைக்கும் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அப்படி இன்ஸ்டால் ஆகிறப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகல பாதிலேயே தான் நின்றுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட சிஸ்டத்தோட சர்ச் பாரில் போய்ட்டு விண்டோஸ் டிஃபெண்டர்னு சர்ச் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் டிஃபெண்டரில் போய்ட்டு உங்களோட விண்டோஸ் டிஃபெண்டரை டெம்பரரி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க இந்த வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷனில் போய்ட்டு மெனு செட்டிங் கொடுத்துட்டு அதில் கொடுத்துருக்க எல்லா ப்ரொடக்ஷனும் டெம்பரரியாக கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் எமுலேட்டரும் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் ஆகும். இல்லைன்னா லோடிங்லேயே நின்றுட்டுருக்கும். இல்லை 76% இல்லை 99% இப்போ நின்றோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது இன்ஸ்டால் கொடுக்க ஆரம்பிங்க. இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். முடிச்சோடனே உங்கள் எமுலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எமுலேட்டர் ஓப்பன் பண்ணோடனே உங்களை கூகுள் ஐடியை வச்சு சைன்இன் பண்ண சொல்லணும். இதை கேட்டுனா சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுட்டேன். கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இதோட செட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. மேலே 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே தான் வரும். ஸோ இது ரெசல்யூஷன். ஸோ உங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்னா அது ரெசல்யூஷன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்க ரெசல்யூஷன் தான், அதை அப்படியே போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வெளியே தான் வாங்கின லேப்டாப் அப்படின்னா உங்கள் லேப்டாப்னு தனியாக ஒரு ரெசல்யூஷன் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. அதை எப்படி செக் பண்ணுறதுனா கீழே திருப்பி சர்ச் பாரில் போய்ட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட டிஸ்பிளேயோட செட்டிங்ஸ்லாம் காமிக்கும். அதில் டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் காமிக்கும். அதை பார்த்து அப்படியே இதில் டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் ஒவ்வொரு தடவையும் சேவ் கொடுக்குறப்போ ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைமும் ரீஸ்டார்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒவ்வொரு தடவையும் ரீஸ்டார்ட் நோ கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மெயினானது கிராஃபிக்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. அடுத்ததில் இருக்கிறதுல டைரக்ட் எக்ஸால் ஓப்பன் ஜிஎல்னு கேட்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் ஜிஎல்லே கொடுத்துருங்க. ஆல்ரெடி நீங்கள் டைரக்ட் எக்ஸில் இருந்தது, நான் ஓப்பன் ஜிஎலுக்கு மாற்றிட்டேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணுறப்பே அதுவே ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கணும் நம்மளை பிசிக்கு இது செட் ஆகுமா ஆகாதான்னு. ஸோ அப்படியே கரெக்டாக ஓப்பன் ஜிஎல் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வரதுலாம் நான் என்ன ஸ்க்ரீனில் காமிக்கிறனோ அதையே யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம்ஸு, ரேமு எல்லாமே. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இது 4GB RAM மட்டும் தான் ஒர்க் ஆகும். 2GB ரேமில் இந்த எமுலேட்டர் ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக லேக் ஆகும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், 2GB RAM லேப்டாப்பில் லேக் ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன் 4GB ரேமில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்துருக்க ரேம் டீட்டெயில், ஸ்கோரு, FPS இதெல்லாம் இதே மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா எமுலேட்டர் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா எதுவும் கேட்காது. அப்படி இப்போ தான் புதுசாக உள்ளே போகிறீங்கன்னா உங்களை மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர்னு சர்ச் பண்ணி கேம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, கேம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் கேம் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேம் ஓப்பன் ஆகுது. ஓகே, இங்கே நீங்கள் ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணாலும் சரி, இல்லை கூகுள் வச்சு லாகின் பண்ணாலும் சரி, நான் கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கான கீஸ்லாம் செட் பண்ணணும்.
இந்த எமுலேட்டரில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே செட் ஆகிருக்கும். நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபார்வர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட் ரைட்டுக்கு மாதிரி தான் நான் மாற்றினேன். மற்றதெல்லாம் இருந்ததே ஓகேவாக தான் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேமோட செட்டிங் போயிட்டு அதில் கண்ட்ரோல்ஸ் வந்துடுங்க. அதில் கஸ்டம் மோட் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது சைடில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி எடிட் கீபோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ சைடில் ஒரு கண்ட்ரோல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் நம்மளோட கீபோர்டுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபார்வர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து WSAD இருக்குது. எனக்கு அப் டவுன் லெஃப்ட் ரைட் வேணும். ஸோ நான் அதை மட்டும் மாற்றிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி மாற்றிக்கிறது தான். ஸோ எனக்கு இந்த 4 கீ மட்டும் தான் மாற்ற வேண்டியது, மற்றதெல்லாம் எனக்கு இதே ஓகே தான். ஸோ அதை மட்டும் நான் மாற்றிட்டு கீழே சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தாச்சு. இப்போது இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ கேமுக்குள்ளே போகலாம். அதேமாதிரி கேமுக்குள்ளே போனால் எனக்கு கண்ட்ரோல்ஸ் தான் தெரியலன்னா பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனில் அதுவே காமிக்கும், எந்தெந்த இதுக்கு எது வரணும், கன் 1 2 3 4 எல்லாமே அதுவே காமிக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. கண்ட்ரோல்ஸ் எதுன்னு தெரியலன்னு பிரச்சனை இல்லை. நீங்கள் கேமுக்குள்ளே போய் கூட பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு விளாட்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கீபோர்டில் விளாட்றதுக்கு. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் கிளாஸ் கார்டு விளாண்டு காமிக்கிறேன், கிளாசிக் மேட்ச் விளாண்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். என்னால் ஃபுல் கேம் பிளேயும் போட முடியாது, ஏன்னா லென்த் ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதனால் ஒரு 30 செகண்ட் மட்டும் எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் இல்லாமல் நார்மலாக ஒரு இதை நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் கேமோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். இப்போ நான் முதல்ல காமிச்ச செட்டிங்லாம் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேம் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சூப்பராகவே ரன் ஆகுது. நம்ம போன வீடியோவில் லேக் ஆனதுக்கு காரணமும் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான். ஓகே கெஸ்ட், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ளூ ஸ்டாக் யூஸ் பண்ணலாமா, ப்ளூ ஸ்டாக் ஒர்க் ஆகுமா என்னன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் லேப்டாப் ப்ளூ ஸ்டாக் ஒர்க் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் என் கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ண வரைக்கும் ப்ளூ ஸ்டாக் எனக்கு ஒர்க் ஆகலை. என் ஃப்ரெண்டோட லேப்டாப் ஒர்க் பண்ணேன், அது ஓப்பன் ஆச்சு, ஆனால் அதுக்கப்புறம் கேம் லோட் ஆகலை. அதனால் நான் ப்ளூ ஸ்டாக் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் MSI, மீம் ப்ளே, இன்னும் 2-3 எமுலேட்டர் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதுவே போதும். ப்ளூ ஸ்டாக்லாம் வேணாம். அதெல்லாம் மினிமம் ஒரு 8 GB RAM இருந்தால் தான் அதெல்லாம் நான் ஃப்ரீயாக எந்த ஒரு லேக் இல்லாமல் ஒர்க் ஆகும். அதே மாதிரி அந்த வீடியோவில் நிறைய அந்த எமுலேட்டரில் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகல, பிளாக் ஸ்க்ரீனாகவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணேன். ஒரு சிலருக்கு என்னால் ஆன்சர் பண்ணி அவங்க ரிப்ளை எதுவும் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ரீச் ஆச்சானு தெரியல. சப்போஸ் நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வந்து சேரும். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Thanks for watching.